அக்கல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் மூலகாரமாக விளங்கக்கூடியவன் என்னுடைய தந்தை சிவபெருமான். அவனிடத்திலே சிங்கமகன் தாரகன் சூரபதம் என்று சொல்லக்கூடிய அசுரர்கள் சாகா வரம்பேண்டி பெற்று 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி புரிந்து வருகிற வேளையிலே அவர்களது கொடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் என் தந்தை சிவனோடு வந்து முறையிட, அதனால் அவர் கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து 6 தீப்பறிகள் பறக்க 6 தீப்பறிகளும் சரவணப்பைகளை விழுந்து 6 தாமரைகளில் யாம் குழந்தைகளாக உதயமானோம். கார்த்திகை பெண்கள் அறுவரால் விளக்கப்பெற்று அன்னை உமாதேவியால் ஒன்றாக அணைக்கப்பெற்று சூராதி சூரனை வென்று தென்பெருங்குடத்த தெய்வனை பரிசாக பெற்று இத்தணிகாசலத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கிருந்தோ வரும் நாத கீத ஓசை கேட்கும் பொழுது இசை மேதை நாரத மகரிஷி வருவதாக தெரிகிறது. வரட்டும், அப்பெரியாரின் வரவிற்காக இச்சின்னஞ்சிறியவன் வழி மீது வெளி வைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன்.
ஆளும் நம்பிரானே, மோகன குஞ்சரின் மணாளனே, ஆறுமுகனே, நாரதனின் பணிவான வணக்கம். வர வேண்டும் மகரிஷியே வர வேண்டும். இன்று போல் இன்று வாழ்க 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 வாழ்க. வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு. இருந்தாலும் தாங்கள் பெரியவர், இச்சின்னஞ்சிறுவனை நாடி வந்திருக்கின்றீர்கள். முதலில் என்னை வாழ்த்தியருள வேண்டுகிறேன். முருகா முருகா, யாரும் யாரை விட உயர்ந்தவர்களும் அல்ல, யாரும் யாரை விட தாழ்ந்தவர்களும் கிடையாது. சிறு உயிருக்கும் ஒரு தத்துவத்தை கொடுத்து வைத்தான் இறைவன். அதுபோல எல்லோருக்கும் அவரவருக்கு உள்ள தகுதியோடு. தாங்கள் சிறியவர் என்றால் நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? மூர்த்தி சிறிதா இருந்தாலும் கீர்த்தி பெருசல்லவா? இருந்தாலும் உங்களை வரவேற்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்தினால் மகரிஷியே, தாங்கள் எங்கெங்கு சென்றீர்கள்? என்னவெல்லாம் கண்டீர்கள்? இச்சின்னஞ்சிறுவனை காணவர நோக்கத்தில் ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் எடுத்து எம்முங்கள் பார்க்கலாம். நல்ல விடயத்தோடு வந்திருக்கேன். தங்களை பார்க்கின்ற வருகிற வேளையிலே இந்த பூலோக மார்க்கத்திலே வேள்விமலை சாரணை அருகாமையிலே திணைச்சோலையின் மத்தியிலே மிக மிக அழகான ஒரு கனி ஒன்றை கண்டேன். கண்ட செய்தியை தங்களிடத்தில் விண்டு போக கண்டு வந்தவர்களுக்கு நீ கொண்டு வந்திருக்க கூடாதா? பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு. ஆமா, பெட்டகத்து சாவி யார் திறந்தாலும் திறக்கும், பிரியத்தோட திறக்கணும்ல. இருந்தாலும் அதற்கு ஏதும் சிறப்புகள் இருக்கிறதா? நிறைய இருக்கு, எடுத்து சொல்லுங்க. மாசில்
வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நிழலே கனி எப்படி இருக்கிறதோ இல்லையோ அதை பற்றி கவலை இல்லைங்க. ஆனால் உங்கள் துணி மூலமாக பாட்டுக்கு நாரதர் அப்படிங்கிற ஒரு பெருமை நிலைநாட்டி விட்டீர்கள். வியாபாரம் பூரா அப்படித்தான் இருக்கு. இருந்தாலும் கனியை பற்றி இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாமா? சக்கமில்ல முனியே சக்கமில்ல முனியே சக்கமில்ல முனியே பார்கதி கண்ணே மார்க்கத்தில் கண்டே மார்க்கத்தில் கண்ட கணீரடிக்கே முட்ட மார்க்கத்தில் கண்ட கணீரடிக்கே முட்ட சக்கமில்ல முனியே சுமைதரும் தேன்கனியே சுமைதரும் தேன்கனியே சுமைதரும் தேன்கனியே சுமைதரும் தேன்கனியே சுமைதரும் தேன்கனியே போக்கும் பொழுது போக்கும் பொழுது புலங்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது ஐம்புலன்களுக்கும் சுவை தரும் என்று சொல்கின்றீர்கள். ஆமா. கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் உகரலாம், நாவால் ருசிக்கலாம், உள்ளத்தால் அனுபவிக்கணும். அப்படி அனுபவிக்கூடிய அக்கனியை நேரமாக மார்க்க பறந்திருக்கூடிய பறக்கிற பச்சைகள் கல்லால் என் நேரம் அதை பற்றி சரவண பவ என்னும் திருமந்திரம் அதை நாளும் சொல்வேன் முருகா. பச்சைகள் கல்லால் என் நேரம் அதை பற்றி பச்சைத்திராதோ சொல்வேன் பச்சைத்திராதோ சொல்வேன் பச்சைத்திராதோ சொல்வேன் பரந்தோடும் ஆகையால் முருகா முருகா பரந்தோடும் ஆகையால் பச்சமுடனே பறவைகளுக்கு பிரியமானது கனி. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது பறவைகளே பயந்து ஓடுகிறது என்றால் அதற்கான காரணம் என்ன? மனம் வாக்கு காயம்ங்கிற 3 கரணங்களுக்கு அப்பாற்பட்டது. அப்படி அப்பாற்பட்ட அக்கனி எட்டாத உயரத்தில் இருக்கு. அப்படி எட்டாவது உரத்திற்குரிய அக்கனி எனக்கு எட்டுமா? ஒரு ஆளுக்கு எட்டும். எட்டாத கொம்பினில்
எட்டு மணிக்கிற கொம்பை இரண்டுண்டு ஏறி பறித்திடலாம். எட்டு மணிக்கிற கொம்பை இரண்டுண்டு ஏறி பறித்திடலாம். மிக்கன் மண்மையுள்ள அக்கணிக்கதென மேவு புரிகளுண்டோ. மிக்கன் மண்மையுள்ள அக்கணிக்கதென மேவு புரிகளுண்டோ. புரிகளுண்டோ புரிகளுண்டோ. இந்த முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு போதில கண்களுண்டு. இந்த முகம் உண்டு கொங்கை இரண்டுண்டு போதில கண்களுண்டு. குளிந்த முகமுண்டு, கொங்கைகள் இரண்டுண்டு, பழுதில்லாத கண்களுண்டு, நிமிர்ந்த நடையுண்டு, நேர்கொண்ட பார்வையுண்டு, தமிழ் ஞான செருக்கு உண்டு. கண்டு வந்தது குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய. உங்க அப்பாவுக்கு அந்த பாட்டை பத்தியெல்லாம் அப்பா பாடுறாரு. குமிழ் சிரிப்பா. சிரிப்புனா அவர் சிரிப்பு தான் நம்ம எல்லாம் சிரிக்கிறோம் பாருங்க. நம்ம சிரிப்பெல்லாம் அவர் சிரிக்கிறது அப்படி ஒரு குமிழ் சிரிப்பா. சிரிப்பை கூட அவர்கிட்ட கத்துக்கணும். அவர் மயம் உங்களுக்கு சொல்லவா வேணும். சரி மச்சான், சொல்லுங்க. வந்தது பெண் பார்த்து வந்தேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. யார் அவள்? ஆதியில கொடுத்த வாக்கு. வள்ளி கொடுத்து அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. ஓஹோ. இரு பெண்கள். அமிர்தவள்ளியாகி தேவகுஞ்சரியை மனம் முடிச்சாச்சு. தங்கள் தலைமையில் தானே திருமணம். ஆமா, சுந்தரவள்ளி இளையவளை பார்த்து வந்தேன். அண்ணவளை என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்யணும். அவள் அவுதானே. ஆமா, அதனால நீங்க இப்படி செல்லக்கூடாது. இதோ வருகிறேன். கருமாரி மகன் உருமாறி செல்லணும். அவளுடைய இன ஆச்சாரம் குன்றாமல் வேடுவ இனத்தில் பிறந்திருக்கிறார். தாங்கள் வேடுவனாக உருமாறி அங்கு சென்று மான்குட்டி வந்திருப்பதாக ஒரு வழக்கு வைத்து வழக்கிலே வாதிட்டு அழைத்து வாருங்கள். திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் பார்க்கிறேன். அப்படி திருமண குலத்தோடு காட்சி கொடுத்தால் தாங்கள் எனக்கு என்ன தருவீர்கள்? மாமாலை வாடி பூமாலை இரண்டோடு வருவேன். இப்படி மும்மாலை கொண்டு வரக்கூடிய முனிபுங்கவருக்கு இவ்வுலக மக்கள் மத்தியிலே என்றும் அழியாத புகழ் மாலை கிடைக்கட்டும். வருகிறேன். வாங்க. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று சாட்சியமா, ஒன்று உள்ளத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து எதையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா. அதுதான் சாட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று மனசாட்சி. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் இல்லை. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகள் மயக்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனதாட்சி, ஒன்று மனதாட்சி. ஆண்டவன் அறிஞனில் ஒரு பஞ்சம் இல்லை, அவன் எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிஞனில் ஒரு பஞ்சம் இல்லை, அவன் எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனமா மயங்குகிறேன், அவருக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானும் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா, ஒன்று உள்ளத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து எல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியமா, அதுதான் சாட்சியமா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியமா.
இதில் மாசமின் காலத்தின் கோலம் பொறிந்தது ஞானிதானே நான் இதில் காலத்தின் கோலம் பொறிந்தது ஞானிதானே வாழ்க்கை வேதம் அன்பை தந்தை திறமாசையோடு யாருமின்றி சொந்தமே அவள் வாழ்க்காக வாழ்ந்தே அது காய்ந்து போன பாதிரானா பரந்த நீல நீரே வசந்த மனம் ஞானம் ஞானிதானே நான் வாழ்க்கை வேதம் இதில் பாதம் காலத்தின் கோலம் புரிகிறது ஞானிதானே நான் வாழ்க்கை வாழ்க்கை இதில் காலத்தின் கோலம் புரிந்தது வாழ்க்கை வேதம்